மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல்ல நிறைய சிரமங்கள் ஏற்படுகிறது. சில சிரமங்களுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்லப்படுகிறது. அறுவை சிகிச்சை செய்தாலும் கூட உடலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சில நேரங்கள்ல நம்மை விட்டு நீங்காமல் மீண்டும் 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 நம்மை பலவீனப்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய் தான் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸ் நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனை. பொதுவா ஏன் கிட்னி ஸ்டோன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடியது. 5 பெரிய காரணங்கள். சிறுநீரக கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமாங்கிற கேள்விக்கான பதில் ஆம். 80% சிறுநீரக கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். ஆனா இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியது சிறுநீரக கற்களே வராமல் எப்படி நம்மால் தடுத்து கொள்ள முடியுங்கிற ஒரு தடுப்பு முறை சிகிச்சைக்கு தான் உங்ககிட்ட நான் பேசுறேன். சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது? 5 முக்கியமான காரணங்கள். நிறைய காரணங்கள் இருந்தாலும் என்னோட அனுபவத்துல பொது வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய செய்யக்கூடிய 5 தவறுகள். முதலாவது தவறு என்ன தெரியுமா? இன்றைக்கு சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான காரணம் சிறுநீரை அடக்குகின்ற ஒரு வேலை. வேக தாரணம்னு சொல்லுவோம், வேக உதீரணம்னு சொல்லுவோம். மூத்திரம் வருதுன்னா அதை அடக்கிறதும் தப்பு தான். அவசரமா மூத்திரம் போகும்போது ரொம்ப முக்கி மூத்திரம் போறதும் தப்பு தான். இது ரெண்டும் நம்ம செஞ்சாலும் நமக்கு நோய்கள் அதிகமாகும். இப்போ இந்த சிறுநீர் அடக்குகின்றது அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம நிறைய பேர் தினசரி வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய ஒரு தவறா இருக்கிறது பார்க்கணும். பள்ளிக்கூடம் போகக்கூடிய, காலேஜ் போகக்கூடிய நிறைய குழந்தைகளை நான் இன்னைக்கு பார்க்கிறேன். இந்த குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கு பள்ளியில், கல்லூரியில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் சுத்தமாக இல்லை. குறிப்பாக பெண் குழந்தைகள். ஆண் குழந்தைகள் கூட ஏதாவது வேலி ஓரத்துல போய் ஒரு ஒண்ணுக்கு இருந்துட்டு ஓடி வந்துடும். ஆனா இந்த பெண் குழந்தைகள் கழிப்பிடம் செல்வதற்கு கூட இடமில்லாத ஒரு நிலை இருக்கிறதுனால காலையிலிருந்து மாலை வரை சிறுநீர் கழிக்காமல் அடக்கி வைத்து, கழிப்பறை பள்ளிக்கூடங்கள்ல சுத்தமாக இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காகவே அந்த கழிப்பறையை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறது. அப்படிங்கிறதுனாலேயே கழிப்பறைக்கு செல்லாமலே வரக்கூடியதை பார்க்குறேன். அதுவும் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், இன்றைக்கு என்னதான் சாஃப்ட்வேர் நிறுவனங்கள், பெரிய அலுவலகங்கள், ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அலுவலகங்களை வைத்திருந்தாலும் கூட ஊழியர்களுக்கு தேவையான கழிப்பறை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்றைக்கு காலேஜஸ் 3000 பேர் 5000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரிகள்ல கூட கழிப்பறை இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஈவன் பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பிரயாணங்கள் போகும்போது மோட்டல்ஸ் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா சுத்தமற்ற கழிவறை. அந்த கழிவறையிலிருந்து இருக்கக்கூடிய தொற்றுக்களுடைய பயத்தின் காரணமாகவே சிறுநீரை அடக்குகின்ற ஒரு வேலை. இன்னொன்னு, நம்ம எல்லாம் சோம்பேறிகளாக இருக்கும்போது சிறுநீர் அடக்கிற வேலை. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் ராத்திரியில உங்களுக்கு தூங்கும் போது சிறுநீர் கழிக்கிற மாதிரி 12 மணிக்கு 1 மணிக்கு வருதுன்னா எத்தனை பேர் எழுந்து சிறுநீர் கழிச்சுட்டு படுக்கிறீங்க? நிச்சயமா பாத்தீங்கன்னா 150 பேர் கழிக்க மாட்டோம். வேற வழியே இல்லை, சிறுநீர் கசிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா மட்டும்தான் கிடுகிடுன்னு எழுந்திரிச்சு ஓடுவோமே தவிர மற்றவங்க யாரும் அதை பண்றது இல்லை. அப்ப 8 மணி நேரம் 10 மணி நேரம் சிறுநீர் பையில சிறுநீர் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது அது வெறும் சிறுநீர் பையில மட்டும் தங்கிறது இல்லை, சிறுநீர் குழா, சிறுநீரகம் எல்லாமே முக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும்போது அந்த இடத்தில் உருவாகின்ற கற்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறாத ஒரு நிலை ஏற்படும் போது இந்த இடத்துல சிறுநீரக கற்கள் உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ முதல் காரணம் சிறுநீரை அடக்குவது, சிறுநீரை வேகமாக வெளியேற்ற முக்கி சிறுநீர் இழுப்பது. இது ரெண்டுமே சிறுநீரக கற்களுக்கான காரணம். 2வது பெரிய காரணம் சத்து உணவுகள். அப்படின்னா நம்ம மனசுல எது முதல்ல ஞாபகம் வரும்? உலர்ந்த பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஞாபகம் வரும். பாதாம், பிஸ்தா, அக்ரூட்டு, முந்திரி பருப்பு, அத்திப்பழம், பேரிச்சை பழம், வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை, ஆலிவ் விதைன்னு நிறைய விதைகள் ஞாபகம் வருது. எல்லார் மனசுலையும் இதுல சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். சைவம் அசைவம் சாப்பிட்றவங்க யாராவது ஒருத்தர் எனக்கு உலர்ந்த பழம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? ஆனா இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் வசதி கூடிருச்சு. ஒரு காலத்துல ஒரு வீட்டுல ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு வாங்குறதே நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ். எங்க குடும்பம் எல்லாம் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான். அப்ப முந்திரி பருப்பெல்லாம் நாங்க ஏதாவது பொங்கல் வைக்கும் போது, வீட்டுல சாமி கும்பிடும்போது போய் ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு 10 முந்திரி பருப்பை வாங்கிட்டு வருவோம். இப்பெல்லாம் சாதாரணமா எல்லார் வீட்லயும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இறைவன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இதை எப்படி சாப்பிடணும்னே தெரியாம
4 பாதாம், 4 பிஸ்தா, 4 முந்திரி, 4 அக்ரூட்டு, 4 அத்திப்பழம், 4 பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஊற வச்சு அப்படியே போட்டு மிக்சியில் அடிச்சு ஒரு ட்ரிங்கா குடிக்கிறோம். கேட்டா எனக்கு எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஆனா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா அது? உலர்ந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய அதீதமான ஆக்சலேட் உப்பு தான் இன்னைக்கு கிட்னி ஸ்டோனுக்கு மிகப்பெரிய காரணம். நீங்க சாப்பிட்ற கீரை, நீங்க சாப்பிட்ற பால், இதெல்லாம் காரணம் கிடையாது. யாருக்கெல்லாம் ரிப்பீட்டடா கிட்னி ஸ்டோன்ஸ் வருது, நீங்க உங்களோட டயட்டை எடுத்து பாருங்க, நீங்க எவ்வளவு ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றீங்கன்னு பாருங்க. முதல்ல இந்த ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்றத நிறுத்தக்கூடிய வழிமுறை இருக்க முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உடம்புல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், வெறும் உணவினால் மட்டும் கிட்னி ஸ்டோன் வரதில்லை, உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களுடைய வெளிப்பாடாகவும் கிட்னி ஸ்டோன் வருது. நம்ம எல்லாருக்கும் தைராய்டு உறுப்பு தெரியும். அதே போல இன்னொரு உறுப்பு இருக்கு, என்ன தெரியுமா? பாராதைராய்டுன்னு பேரு. இந்த பாராதைராய்டோட வேலை என்னன்னா, எலும்புகளுக்கு தேவையான ஆற்றலை எலும்புகளுக்கு கொண்டு சேர்த்து எலும்புகளை பலமாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை செய்வதுதான் பாராதைராய்டு. இந்த பாராதைராய்டு நம்ம உடம்புல அதிகமா சுரக்குது. ஹைப்பர் பாராதைராய்டிசம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் நம்ம உடம்புல வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? எலும்புக்கு போக வேண்டிய கால்சியம் எலும்புக்கு போகாம ரத்தத்துல அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அப்போ உங்க கிட்னி ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும்? கால்சியம் அப்படியே உப்பு சேர்ந்து 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 உங்களுக்கு கிட்னியில கற்கள் வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய முயற்சி என்ன? நமக்கு ரிப்பீட்டடா கிட்னி ஸ்டோன் வருதுன்னா நம்ம உடனடியா மருத்துவர்கிட்ட போய் இந்த பாராதைராய்டுன்னு சொல்லக்கூடிய பிளட் டெஸ்ட் எடுத்து நமக்கு ஹைப்பர் பாராதைராய்டிசம்ங்கிற நோய் இருக்கான்னு பார்த்து அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்தா திரும்ப திரும்ப கிட்னி ஸ்டோன் வரதை தடுக்க முடியும். ஏன்னா ஏன் கிட்னி ஸ்டோன் வருதுங்கிற நம்ம மனசுல வரக்கூடிய கேள்விக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பதில். என்னை பார்க்க ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருந்தார். அவர் விஆர்எஸ் கொடுத்து ரிட்டையர்மெண்ட் வாங்கினாரு. என்ன காரணம்னு கேட்டா, கிட்னி ஸ்டோனுக்காக அடிக்கடி லீவு போட வேண்டியிருக்கு, ஆப்ரேஷனுக்கு போட வேண்டியிருக்கு. அப்போ அவர் என்கிட்ட வந்த உடனே கேட்டாரு, சார் எனக்கு ஏன் கிட்னி ஸ்டோன் வருதுன்னு நீங்க எனக்கு முதல்ல என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, அப்புறம் நான் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரேன். நான் அந்த பாராதைராய்டு எழுதி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா ரத்தத்துல இருக்க வேண்டியதை விட 3 மடங்கு அவருக்கு பாராதைராய்டு இருந்தது. அப்புறம் என்ன சார் அப்படின்னாரு. அப்புறம் நம்ம இயற்கை முறை சிகிச்சை கொடுத்து பாராதைராய்டு நார்மல் ஆகி இப்போ 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷமா அவருக்கு கிட்னி ஸ்டோனே கிடையாது. அப்ப நோய்க்கான காரணம் என்னங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை இல்லையா? அப்ப நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் உங்களோட உடம்புல ரிப்பீட்டட் கிட்னி ஸ்டோன்ஸ் உங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது வருதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது போய் பாராதைராய்டு பிளட்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ண வேண்டியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதை நீங்க சரியா செக் பண்ணாம திரும்ப திரும்ப சர்ஜரி போறதுங்கிறது மிக தவறான சிகிச்சை. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூராலஜிஸ்ட்ல 199 பேர் கிட்னி நோயாளிகளை இந்த பரிசோதனையை செய்ய சொல்றது கிடையாதுங்க. நீங்க அதை செஞ்சு பாருங்க. 4வது, தூக்கமின்மை இன்னைக்கு கிட்னி ஸ்டோனை கொண்டு வருங்க. நம்மெல்லாம் தூக்கமின்மை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நைட் ஷிஃப்ட் பார்க்குறோம் அப்படிங்கிறது சொல்றோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு 6 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கமற்று இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே நமக்கு சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். தூக்கமே இன்றைக்கு ஈரல், சிறுநீரகம், இதயம், மூளை, செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம் மற்றும் நம்முடைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் இன்னைக்கு பெருசா நம்ம உடம்புல வரதுக்கு காரணமே தூக்கமின்மை தான். இன்னைக்கு ஆயுர்வேதத்துல அடிப்படை கொள்கைகள் உணவு, தூக்கம், திரையோஸ்தம்பன்னு சொல்லுவாங்க. உணவு, நீர், தூக்கம், இந்த 3 விஷயத்த நீங்க சரியா வச்சுக்க முடியும்னா உங்களுக்கு நோயே வராதுன்னு சொல்லுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல தூக்கம் தான் இன்னைக்கு லீஸ்ட் ரேட்டட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா நம்ம பார்க்குறோம். அதனால தூக்கத்தை நாம் சரி செய்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இன்னைக்கு நம்ம அதிகமா பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர். யாரெல்லாம் தண்ணி ஒழுங்கா குடிக்கலையோ 100% கிட்னி ஸ்டோன் வரும். நம்மளே யோசிப்போம், இந்த கோடைக்காலம் வரும்போது தான் கிட்னி ஸ்டோன் பிரச்சனை அதிகமாகும். ஏன்? நீங்க 3 லிட்டர் தண்ணி குடிச்சா கூட வியர்வையில உங்களோட தண்ணீர் அதிகமாக போகும்போது, உங்க உடம்புல உப்புக்களுடைய சேர்க்கை அதிகமாகும் போது உங்களுக்கு நிச்சயமாக கிட்னி ஸ்டோன் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கிட்னி ஸ்டோனை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடியது தண்ணீர் தான். தண்ணீர் குடிக்கலன்னா உங்களுக்கு நிச்சயமா கிட்னி ஸ்டோன் வரும். ஏன்னா இப்ப நான் தான் சொன்ன, ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், பெரிய பெரிய துணி கடைகள்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்க்கிறோம், 90% பெண்கள் தான்.
ஆனா இன்றைக்கு ரொம்ப ஒரு ஒரு மன வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா, அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான டாய்லெட்ஸ் கூட அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரும் ஒழுங்கா ப்ரொவைட் பண்றது இல்லை. அதனாலேயே அவங்க தண்ணி குடிக்கிறது இல்லை. அப்ப தண்ணி குடிக்காம போகும்போது இன்னும் நான் சில இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்க்குறேன், இந்த பிள்ளைங்க யூரின் போறதுக்கு கூட 4 hours ஒன்ஸ் தான் போகணும்னு சட்டங்களை வைத்திருக்கக்கூடிய கடைகள் கூட இன்னைக்கு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். எவ்வளோ வேதனைக்குரிய விஷயங்கள் தெரியுமா? அந்த பிள்ளையால பாவம் பெண் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோய்களை உருவாக்கக்கூடியது. சரி, கிட்னி ஸ்டோன் எனக்கு வந்துருச்சு, என்ன அறிகுறிகள் இருக்கும் சார்? 5 அறிகுறிகளை நீங்க பார்க்கலாம். நம்பர் 1, உங்களோட யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலோட வேகமா முட்டிட்டு வரக்கூடிய யூரின் போகும்போது ஸ்லோவா போற மாதிரி, சில நேரங்கள்ல யூரின்ல பிளட்டும், சில நேரங்கள்ல நமக்கு கடுமையான எரிச்சலும் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அறிகுறி இதா தான் இருக்கும். செகண்ட் அறிகுறி, ஒண்ணுக்கு வருது, போறோம், போயிட்டு வந்து உட்கார்ந்து 5 நிமிஷத்துல மீண்டும் ஒண்ணுக்கு முட்டி கொண்டு வருவது போல ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு திரும்பவும் போகும். இல்ல ஒண்ணுக்கு இருக்க நம்ம உட்கார்ந்து இருக்கோம்னா முதல்ல எல்லாம் வந்த மாதிரி இருக்கும், ஏதோ 2-3 சொட்டு வரும், அப்புறம் திருப்பி பார்த்தா முதல்ல வந்ததை விட அதிகமான ஒண்ணுக்கு வருவதை போல இருக்கும். ஸோ விட்டு விட்டு சிறுநீர் வரக்கூடியது அப்படிங்கிறது 2வது முக்கியமான அறிகுறி. 3வது முக்கியமான அறிகுறி பெயின்ங்க. நல்ல இடுப்போட கீழ்ப்பகுதி சைட்ல, பக்கவாட்டுல, ரைட் சைட்ல, லெஃப்ட் சைட்லன்னு ஆரம்பிக்கக்கூடிய பெயின் நமக்கு ஒண்ணுக்கு போற எல்லா பாதையிலையும் மிக கடுமையான அழுத்தத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்க முடியும். 4வது, இந்த வலி ஒருவேளை நமக்கு அதிகமாகுதுன்னா உமட்டல், வாந்தி ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சிறுநீர் வெளிவர பாதை அப்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னா அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வயிறை முறுக்கி முறுக்கி வாந்தியை கொண்டு வருவதை நம்ம பார்க்க முடியும். 5வது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் கலந்த சிறுநீராக போக ஆரம்பிக்கும். சிறுநீர் தொற்று இருக்கா, கல் இருக்கான்ற கன்ஃபியூஷன் நிறைய டாக்டர்ஸ்க்கே வரும். முறையான பரிசோதனை, முறையான அறிகுறிகள் வச்சோம்னா நம்ம நோயை ரொம்ப சீக்கிரமா டயக்னோஸ் பண்ணிட முடியும். சார், சிறுநீரக கல் எனக்கு வந்துருச்சு, இதை எப்படி நான் தடுக்க முடியும், குணப்படுத்த முடியும்? இதுக்கும் 5 வழிகள் நான் சொல்லி கொடுக்குறேங்க. ஃபர்ஸ்ட், சிறுநீரக கற்களை குணப்படுத்தக்கூடியது இளநீர் கஷாயம்னு சொல்லக்கூடிய மருந்து. என்னோட ஃபேவரட்டுங்க அது. யாராவது எனக்கு தூரத்துல இருந்து கால் பண்ணி, ஐயா கல் என்னை அடைச்சிருச்சு, ஒண்ணுக்கே போக முடியல, வலிக்குது, எனக்கு உடனே ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா இளநீர் கஷாயம். ஒரு இளநீர் எடுத்துங்க, அதுல 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது 3த்தையும் ராத்திரியே இளநீர் ஓடுக்குள்ளேயே போட்டு அப்படியே வச்சிருங்க. காலையில என்ன பண்ணுங்க, அதை வடிகட்டி இந்த இளநீர் கஷாயத்தை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட முடியுமான்னு பாருங்க. சின்ன சின்ன மணல் போன்று இருக்கக்கூடிய கற்களாக இருந்தா வெறும் 3 நாள் சாப்பிட்டாலே அந்த கல் வெளியில வர்றதை பார்க்க முடியும். கொஞ்சம் பெரிய கற்களாக இருந்தால் பொதுவா இதை நான் 1 மண்டலம் 48 நாட்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப பெரிய அளவுல அந்த கற்கள் உருகி வெளியில போறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ சிறுநீரக கற்களுக்கு பெஸ்ட் ஹோம் ரெமெடி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த இளநீர் கஷாயம் தான். ஒரு இளநீர், அதுல 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடி, பெஸ்ட் ரெமெடி. செகண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான், மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான் சிறு பீலையுடைய சூரணம். இந்த சிறு பீலை சூரணத்தை அப்படியே சாப்பிடாம ஒரு 300 மில்லி தண்ணீர் எடுத்து அதுல 2 கிராம் அளவுக்கு சிறு பீலையை இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி இதை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் சாப்பிடும்போது கற்கள் வேகமாக உடைந்து வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். 3வது, உணவா ஒரு சிம்பிள் விஷயங்க, சிறுகீரை. சிறுகீரைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய கிடைக்கும், இப்பெல்லாம் அதிகமா கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் சிறுகீரை சாப்பிடுங்களேன், உங்க உடம்புல கற்களே வராதுங்க. அடிக்கடி கல்லு வர பிரச்சனையில இருக்கவங்க நம்ம யாரா இருந்தாலும் வாரத்துக்கு 2 நாள் இந்த சிறுகீரையை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இந்த சிறுகீரையிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சிறுகீரையில் இருக்கக்கூடிய இந்த கற்களை உடைக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய வேதியியல் பொருட்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் சிறுகீரையிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை, ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள், உதாரணத்துக்கு சைனீஸ் மெடிசன், திபெத்தியன் மெடிசன், ஹோமியோபதி மருந்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டோனுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து என்னன்னு வாங்கி அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல நிச்சயமா சிறுகீரை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப வீரியமானது உணவு. ஆனா கற்களை உடைத்து நொறுக்கி தூளாக்கி வெளியே செல்லக்கூடிய, ஒரே இரவில்
கற்களை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு எது தெரியுமா? பீன்ஸுங்க. நம்ம பெரிய பீன்ஸ் பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த பீன்ஸை விட சிறப்பா இன்றைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கற்களை உடைத்து நொறுக்கி வெளியேற்றக்கூடிய ஒரு சிறந்த உணவு இருக்குமான்றது கேள்வி. பொதுவா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், கோடைக்காலம் வந்ததுன்னா டெய்லி ஒரு 50 கிராம் பீன்ஸை வந்து மத்தியானம் லஞ்சுக்கு சேர்த்துங்க அப்படின்னு. எங்க நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க, சார் என்ன சார் எனக்கு சின்னதா 2 கல் இருந்தது, பீன்ஸ் சாப்பிடுன்னு சொன்னீங்க, எங்க வீட்டுக்காரமா வெயில் காலம் வந்தாலும் வந்தது 3 மாசம் 4 மாசம், இதுல எப்பெல்லாம் ஒரு நாள்ல வெயில் அடிக்குதோ உடனே கடையில இருந்து பீன்ஸை வாங்கிட்டு வந்து ஒரு கப்பு ஃபுல்லா கையில கொடுத்து சாப்பிடுன்னு ஒரே அடிக்கிறாங்க சார். இப்பெல்லாம் பீன்ஸை பார்த்தாலே எனக்கு ஒவ்வாமை வர மாதிரி அலர்ஜி வந்துருச்சு சார்மா. அந்த அளவுக்கு பீன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சிறுநீரக கற்களை குறைக்கக்கூடிய, கரைக்கக்கூடிய, வராமல் தடுக்கக்கூடிய, அதே போல அடிக்கடி சிறுநீரக கற்களால் ஏற்படுகின்ற சிறுநீரக பாதிப்புகளை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். பீன்ஸ் சாப்பிடுங்க, சிறுநீரக கல் இருந்த இடமே தெரியாம போகும், வராம இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியல சார், நான் எங்க போய் இளநீரை தேர்றது, எனக்கு சைனஸ் இருக்கு சார், இளநீரே ஒத்துக்காது, சிறுபீலையெல்லாம் எனக்கு கலப்படமா இருக்குமா, பயமா இருக்கு, நான் எங்க சார் போய் சாப்பிட்றது, சிறுகீரைலாம் கிடைக்கல சார், நாங்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கோம், எங்க சார் போய் சிறுகீரையை சாப்பிட்றது, இல்லை நீங்க சொல்ற மாதிரி பீன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது சார், அதை பார்த்தாலே எனக்கு உமட்டும், அப்ப நான் என்ன சார் பண்றது? அப்ப கற்களை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து தான் ரினோன் மாத்திரைகள். இந்த ரினோன் மாத்திரைகளை பற்றி என்னோட நிறைய நேரலை நிகழ்ச்சிகள்ல நான் சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய அளவுல கற்களை கரைக்க, உடைக்க, உள்ள இருக்கக்கூடிய கற்களை தூளாக்கி வெளியேற்ற மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து தான் இந்த ரினோன் மாத்திரைகள். இந்த ரினோன் மாத்திரைகளை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவுல உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்களாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ரினோன் மாத்திரைகளை காலை 2, இரவு 2 உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாத்திரைகள் உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை அதிகப்படுத்தி கழிவு வெளியேற்றத்தின் போது கற்களை உடைத்து நொறுக்கி தூளாக்கி வெளியேற்றதை பார்க்கலாம். பொதுவா நம்ம இயற்கை மருந்துகள் கற்களுக்கு சாப்பிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, இந்த கல் வெளியில வரும்போது வலி நம்மளால பொறுத்துக்கவே முடியாது. அதே மாதிரி கல் வரும்போது சில நேரத்துல ரத்தமும் சேர்ந்து வந்து நமக்கு பயத்தை ஏற்படுத்தும். ஆனா இந்த ரினோன் மாத்திரையோட ஒரு பியூட்டி என்னன்னா, இது கற்களை உடைத்து நொறுக்கி தூளாக வெளியேற்றும் போது கல் எப்ப உடம்ப விட்டு வெளியில போச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு கிளீனா இருக்கிறத பார்க்க முடியும். நம்மளுடைய திருவொற்றியூர்ல இருந்து ஒரு தொழிலதிபர் என்ன ஒரு முறை வந்து பார்த்தாரு. அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, அடிக்கடி கற்கள். 3 மாசத்துக்கு ஒரு முறை மெட்ராஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு யூராலஜிஸ்ட போய் பார்ப்பாரு. ஒன்று லேசர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சிகிச்சை மூலம் அந்த கற்களை ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ எங்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் கிட்னியில வந்து 17 கற்கள் இருக்கு, 2 மில்லிமீட்டர்ல இருந்து 4 மில்லிமீட்டர் வரலாம். லெஃப்ட் கிட்னியில பார்த்தீங்கன்னா 23 கற்கள், அதுவும் 2 மில்லிமீட்டர்ல இருந்து 5 மில்லிமீட்டர் தான் பெரிய கல். அவங்க வீட்டுக்காரமா வந்து, சார் இந்த முறை என்ன ஆனாலும் பரவாயில்ல சார், அவரை நான் வந்து சர்ஜரிக்கோ லித்தோட்ரோஃபிக்கோ அனுப்புற மாதிரி இல்லை சார், நீங்க எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னா அவங்களுக்கு இந்த வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்து ரினோன் மாத்திரைகள் காலை 2, இரவு 2, மதியம் 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க, கூட இளநீர் கஷாயம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பிரிஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சேன். ஒரு மண்டலம் 48 டேஸ் சாப்பிடுங்க. 48 டேஸ் கழிச்சு அவங்க வரும்போது ஸ்கேன் பண்ணிட்டு வந்தாங்க. எந்த மருத்துவர்கிட்ட வழக்கமா போவாங்களோ அதே மருத்துவர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தாங்க. கணவருக்கு ஆங்கில மருத்துவத்தின் மேல் மிகப்பெரிய நம்பிக்கை, மனைவிக்கு இயற்கை மருத்துவத்தின் மேல் மிகப்பெரிய நம்பிக்கை. இப்ப கணவன் வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதே டாக்டர் கிட்ட தான் போகணும், உண்மையிலே குறைஞ்சதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கம்பல் பண்ணி அந்த டாக்டர் கிட்ட போறாங்க. இந்த டாக்டர் கொடுத்த ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட், எப்படி தரையை வந்து ஆசிட் போட்டு வாஷ் பண்ணா கிளீனா இருக்குமோ அந்த மாதிரி உன்னோட 2 கிட்னியுமே கிளீனா இருக்கியா, இது யார் பண்ணாங்களோ பெரிய ஆள் தான், ஒன்றும் பயப்படாத, நல்லா இருக்கு, உனக்கு ஒன்றும் மருந்து இல்லப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி கொடுத்தாரு. சர்ஜரிலாம் வேண்டாம், அந்த பக்கமே வராத, இனிமேல ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு வந்து அவரே ஆச்சரியமா கேட்டார், சார் ஆயுர்வேத மருந்து சாப்பிட்டா கிட்னி கல்லுலாம் உண்மையிலே குணமாகுமா சார், அப்போ ஆப்ரேஷன் அவசியமே இல்லையா அப்படின்னு கேட்டார். உண்மை என்னன்னா நிச்சயமா ஆப்ரேஷன் அவசியம் கிடையாது. அப்ப நம்ம வந்து நோயை தடுப்பதற்கு என்ன பண்ணணும், நோயை குணமாக்க என்ன பண்ணணும், நோயை திரும்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான முயற்சி தேவை. அதாவது சிறுநீரக கற்களுக்கு ஆபரேஷன் மட்டும்தான் தீர்வுங்கிற எண்ணம் தான் மிகப்பெரிய தவறு. ஆனா கற்கள் வந்து ஒரு எமர்ஜென்சியா இருக்கு, மிகப்பெரிய அளவு அடைப்பை ஏற்படுத்துது, வலி பொருட்களை, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நம்ம போறோம், அது தப்பானா நிச்சயமா தப்பு கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி லட்சத்துல 2 பேருக்கு வரலாமே தவிர நம்ம எல்லாருக்குமே வராது. அந்த புரிதல் தான் நமக்கு தேவை. நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க.
கோடை காலத்துல மட்டும் இல்லை, இன்றைக்கு குளிர்காலம், மழைக்காலம், தவறான வாழ்வியல் முறையில் இருக்க நம்ம யாருக்கு வேணா எப்ப வேணா சிறுநீரக கற்கள் ஏற்படலாம். மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற சிறுநீரக கற்கள் சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியரை கூட கொண்டு வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, முறையான முயற்சி, இந்த 4 வழிமுறைகளை பின்பற்றுவது. என்ன வழிமுறை? இளநீர் கஷாயம் சாப்பிடணும், சிறுகீரை சாப்பிடணும், சிறுபீலையுடைய சூரணத்தை கஷாயம் செய்து சாப்பிடணும். எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமாக உணவுல பீன்ஸ் அதிகமாக சேர்க்கணும். இதெல்லாம் செய்ய முடியலன்னா ரினோன் மாத்திரைகள் காலை 2, மதியம் 2, இரவு 2ங்கிறத 7 மண்டலங்கள் விடாம சாப்பிடணும். அப்ப சிறுநீரகத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய சிறு 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 மணலுடைய துகள் போல இருக்கக்கூடிய அடைப்புகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி சிறுநீரக கற்கள் அற்ற ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை நம்மால் வாழ்வது சாத்தியம்தான். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, உங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க, உங்களோட சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல, அதே போல இந்த பீன்ஸு, சிறுபீலை இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கற்கள் எப்படி குணமாயிருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை வீடியோல கமெண்ட்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.